வேற எதுல தியாகம் பண்றதா இல்ல காதலிக்கிற பொண்ணு மனசுல நினைச்சிட்டு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேலேருந்து பார்த்துருங்க. ப்ரைவேலேருந்து பார்த்த மாதிரியான சூப்பரான ஒரு லவ் சாங் எப்படி நீங்கள் வந்து சிம்பிளாக உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரைவேலேருந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங்க நீங்கள் வந்து எப்படி ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ண பார்த்தா அலைன்மெண்ட் அப்ளிகேஷன் தேவை. இந்த ஆப் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்சாலும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் ஆப்பில் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ வந்து ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் பிரச்சனை வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவேன் புக் மார்க் பிரச்சனை லிங்க் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா லோட் ஆகி உங்களுக்கு வந்து புக் மார்க் பிரச்சனை வந்து இம்போர்ட் பண்ண சொல்லி வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புக் மார்க் பிரச்சனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ண புக் மார்க் பிரச்சனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு ரவுண்ட் ஏஜென்ட்டு நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 2 குரூப்பில் இருக்கும். அந்த குரூப்பில் தான் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. மொத்தம் பார்த்தா வந்து 2 ரேஷியோவில் நம்ம வந்து பிக் வந்து நம்ம வந்து கிராப் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி நீங்கள் வந்து பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இமேஜில் வந்து லாக் பண்ணுறப்ப எப்படி நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணி பார்த்தா நான் வந்து 2 ரேஷியோவில் நீங்கள் வந்து இப்போ வந்து கிராப் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தா 9:16 ரேஷியோவில் வந்து பிக் வந்து கிராப் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் 4:5 ரேஷியோவில் ஒரு 2 பிக். மொத்தம் பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு இந்த பிக் இந்த ரேஷியோவில் 2 ரேஷியோவில் நம்ம வந்து கிராப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோவில் வந்து கிராப் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கிராப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு 9:6 செகண்டரி ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேரிசன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆப்ஷன் பட்டனுக்காக கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பேஜ் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் 4:5 ரேஷியோவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணி ஃபில் கம்பேரிசன் செலக்ட் பண்ணிட்டு பிக் வந்து கரண்ட் ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் டாப் செலக்ட் பண்ணி கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4:5 ரேஷனுக்கான இமேஜ் வந்து கிராப் பண்ணல. அது வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணலாம். சிம்பிளாக நான் வந்து கிராப் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் அவங்க வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குரூப் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணினா உள்ளே பார்த்தா உங்களுக்கு வந்து பிக் இருக்கும். அந்த பிக்கு நான் வந்து கலரில் கூட நான் செட் பண்ணியிருப்பேன். இல்லைனா உங்களுக்கு வந்து இமேஜ் நான் வந்து சிம்பிளாக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் வந்து இமேஜின் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜின்னு செட் பண்ணியிருக்க லேயர் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ அந்த லேயருக்கு சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இப்போ பார்த்தா ஸ்டார் கைன் போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த மேலே இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா அலைன் போர்ஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ அந்த கிளிக் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ணி இமேஜ் வந்து ஷோ ஆகிருக்கும். இருங்க நான் வந்து 4:5 ரேஷனில் எப்போ கிராப் பண்ணால் தெரில. இப்போ அந்த பிக் வந்து 4:5 ரேஷன் தான். இப்போ இந்த பிக் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து இப்போ ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தரதுக்கு இந்த மூவ் வந்து போய்ட்டு ஃபேஸ் மட்டும் நான் கிளியராக தர அளவு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்து பார்க்க சொல்லலாம். எனக்கான பிக்கு பார்த்தா அங்கே வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நான் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தரலுக்கு நான் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணால் மட்டும் போது நான் வந்து ரிசல்ட் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி அதே மாதிரி இங்கே இருக்கிற 2 லேயர் நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணல 9:6 ரேஷனில் கரெக்டாக அந்த 9:6 ரேஷனுக்கான இமேஜ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து இந்த 10:05 நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டும் தான் 4:5 நெக்ஸ்ட் வந்து 9:6 ரேஷன் தான். சிம்பிளாக இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். கலராக ஃபில் போங்க. இந்த இப்போ தான் லாகில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அன்லாக் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்டார் ஐக்கன் போட்டு ஒரு ஃப்ரேம் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணி நெக்ஸ்ட் கீழே அதே மாதிரி ஸ்டார் ஐக்கன் போட்டு ஒரு ஃப்ரேமாக இருக்கும். இங்கே வந்து கலராக இருக்கும், இமேஜ் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த அலைன் மோஷன் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் இருக்குது. இப்போ செலக்ட் பண்ணிட்டு லைட் சைட் டாப்பில் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த பிக் வந்து இதே மாதிரி எங்கள் இமேஜ் மென்ஷன் பண்ணலாம் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. இந்த குரூப்பில் மட்டும் சிம்பிளாக குரூப் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போய்ட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து பிக் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே செலக்ட் பண்ணலாம். இங்கே நான் வந்து பிக் இருக்கும். அந்த பிக் செலக்ட் பண்ணி கலர் ஃபீல்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் 1:3 போங்க. சிம்பிளாக போய்ட்டு எடிட் குரூப் வந்து போங்க. லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள இமேஜ் இருக்கும். சேம் ப்ராசஸ் தான். கலர் ஃபீல்டு கிளிக் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து இமேஜ் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அதே ப்ராசஸ் தான். எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணால் கண்ணைக்கான் பார்த்தா அவங்க வந்து ஆஃபில் இருக்கும். பார்த்தா ஒரு 4 லேயர். இப்போ நீங்கள் அதுக்கான ஐகான் வந்து கண்ணைக்கான் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ண உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்து மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆஃப் பட்டன் கிளிக் பண்ணிங்க. வீடியோ வந்து கரெக்டாக வந்து செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் ஸ்டோரியாவோ இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டார்ட் பை.